ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கு டே வந்து அறக்க பறக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையிலேயும் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான். என்னடா லன்ச் பண்ணணும்னு பார்த்தி, சரி டிஃபன் சாம்பார் மட்டும் வச்சு தோசை ஊற்றிக்கலாம், மாவு இருந்துச்சு. அதோட வந்து காலையில் வந்து டிஃபனை ஓட்டியாச்சு. தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக இடியாப்பம் மட்டும் வச்சு விட்டேன். வாங்கிட்டு வந்த காய்கறி பழங்கள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுருந்தேன் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து பழங்கள் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. பாப்பா வந்து லெமன் ஜூஸ் நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவளுக்கும் போட்டா. என்னன்னு தெரில, அவள் போட்டது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு போல். அவளை குடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. பட் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. நான் நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். கையோட வந்து ஏசியை க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா மாப் போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்களையும் வர சொல்லியாச்சு. அந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏசி வந்து ஃபில்டர்லாம் நான் வந்து மந்த்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு. 6 மந்த்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி ஏசியை வந்து ஃபுல் க்ளீனிங் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, சம்மர் ஆரம்பிக்கும் போது ஒரு கையும் முடிகிறப்போ ஒரு கையும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகும். இந்த வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. இது கூடவே பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சு கையோட அதையும் கழுவி முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுட்டு பால் கறி கூட்டு வச்சிடலாம் உருளைக்கிழங்குலான்னு பிளான் பண்ணி லஞ்ச் மெனு வந்து முடிச்சாச்சு. கோயிலுக்கு போகிறோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாத்திர மாட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போர்ஷனை வந்து பிரித்து விட்டுருவேன். ஸோ அந்த டேக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே நல்லா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் டன். மாப் மட்டும் போட்டோன்னா ஃபுல் க்ளீன் ஆகிடும். மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு டேவை ஓட்டியாச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.